இது 2 போட்டுறேன். அப்போ தான் வெண்ணெய் வந்து உருண்டு வரும். உருண்டு நம்மளுக்கு நல்லா இதுவாக வரும். 2 ஐஸ் கட்டி போட்டு மிக்ஸி அந்த ஏடுங்களை போட்டு அடித்தாச்சு. இது பாருங்கள், வெண்ணெய் இப்படி தான் 2 வந்திருக்குது. சூப்பராக என் வெண்ணெய் மேலே வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணியில் வச்சு போடணும். ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இருங்க, இப்போது நான் வெண்ணெய் எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எடுத்தோம்னா நம்மளுக்கு நிறைய அப்படியே வெண்ணெய் 1 திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் வெண்ணெய். அப்படியே எடுத்து இந்த தண்ணியில் போட்டுக்கணும்னா அதில் இருக்கிற மோரெல்லாம் வந்து நம்மளுக்கு அலைஞ்சி வந்துடும். அப்போது நம்ம நெய் காசும்போது அந்த மோர் இருந்தால் கருப்பாயிடும். அதனால் அதை எடுத்து மோர் அழைச்சிடலாம். அந்த வெண்ணெய் வந்து அந்த தண்ணியில் போட்டு அழைச்சி எடுத்துடலாம். இதை இன்னொரு முறை அடிக்கலாம். அடித்தா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் வரும். 2 முறையாக அடித்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கின்னு நம்ம அப்புறம் காய்ச்சிக்கலாம். எடுத்தாச்சு வெண்ணெய்லாம். 2வது முறை கூட கொஞ்சம் வெண்ணெய் வந்தது. இந்த உருண்டு திரண்டு தண்ணியில் போட்டோம். அந்த மோரெல்லாம் அழைச்சிக்கிச்சு. மோரெல்லாம் அழைச்சி பிற்பாடு இந்த வெண்ணெய் தனியாக மிதக்கும். இதை எடுத்து நம்ம அப்படியே எடுத்து காய்ச்சிடலாம். இப்போ காய்ச்சிட்டு 2 முருங்கைக்கீரை போட்டு இறக்கிடலாம். இது நாங்கள் ஒரு 1/2 லிட்டர் பால் தான் வாங்குகிறோம். அந்த பாலில் நல்ல ஏடு வரவே நான் எடுத்து வச்சுருந்தேன். 10 நாள் தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த பாருங்கள், இவ்வளோ வெண்ணெய் வந்துருக்குது. எப்படியோ ஒரு 100-150 வெண்ணெய் இருக்கும். அது காய்ச்சி பார்க்கலாம் எவ்வளோ நெய் வருதுன்ட்டு. நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால நல்ல சுத்தமான நெய்யாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அது ரொம்ப சந்தோஷமானபடியாக இருக்குது இல்லையா? அதனால் இப்போ மோர் எடுத்துக்கலாம். மோர் நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும் மோரும். அவ்வளோதான். எண்ணெய் வானலில் வச்சு இந்த வெண்ணெய் உருகி வருது. நம்ம நல்லா தண்ணி அந்த சடசடப்பெல்லாம் போனதுமே கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு, முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி போட்டோம்னா அது அந்த இதெல்லாம் நல்ல மணமாக இருக்கும். அந்த நெய்யே அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம எதுக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முருங்கை இலை போட்டு எடுத்துகிட்டு அந்த முருங்கை இலை உறிஞ்சி வந்துடும். அப்போ நம்ம ராகி மாவு இருந்தால் கொஞ்சம் போட்டுட்டு அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு நெய்யை ராகி மாவுக்கும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கூட கிளறிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். சூப்பராக பசங்க நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கும். அடங்கி வந்துடுச்சுங்க. அதான் இந்த இதெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ 2 முருங்கைக்கீரை போடுறேன். அந்த புரிஞ்சு இருந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்களா, நெய்யில் அதில் கொஞ்சம் ராகி மாவு போட்டிருக்கிறேன் 2 ஸ்பூனு. இப்போது நாட்டு சர்க்கரை இருக்குது. நான் 1 ஸ்பூன் போட்டு கலரிடுறேன். இதுக்காக எங்கள் அம்மா செய்யும்போது, இப்போ எங்கள் அம்மா இல்லை, ஆனால் எங்கள் அம்மா இதை நெய் காய்ச்சி செய்யும்போது எங்களுக்கு இந்த மாவு சுத்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மனமாக நாங்கள் ஒரே சண்டை போட்டு சாப்பிடுவோம். அது பழக்கம் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. இதை நான் இதை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அந்த நெய்யிலேயே அந்த வாசனையாகவும் இருக்கும். சர்க்கரை போட்டு கொடுக்கும்போது, இந்த நாட்டு சர்க்கரை போடும்போது நல்லாயிருக்கும். சூப்பராக ஒரு 100 நெய்க்கு வந்திருக்கு. 100 கிராம் நெய்க்கு மேலே இருக்கும். இது நல்ல ஒரிஜினல் நெய், நம்மளுக்கு சுத்தமான வீட்டில் தயாரித்த நெய்.